ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 29ஆம் அத்தியாயம். காலகால சோழனின் புதல்வன் கல்யாண சோழன். இவன் பாண்டிய மன்னனின் மகள் கல்யாணியை திருமணம் செய்து கொண்டான். தனது தந்தையை காட்டிலும் மிக சிறப்பாக நாட்டை ஆண்டான். தனது தந்தையை பின்பற்றி திருப்பனந்தாள் ஆலயத்தில் கோபுரங்களையும் மண்டபம் பிரகாரங்கள் முதலியவற்றையும் கட்டினான். சிற்பிகளை கொண்டு வேறு பல சிவாலயங்களை கட்டச் செய்தான். திருநள்ளாறு முதலிய 7 ஸ்தலங்களில் தியாக விடங்க பெருமாளை பிரதிஷ்டை செய்தான். இந்த ஆலயங்களை பிரகாரங்களுடனும் கோபுரங்களுடனும் கட்டி முடித்தான். காவிரி கரைகளிலும் மணிகர்ணிகை நதி கரைகளிலும் சிவாலயங்களை கட்டினான். ஒரு சமயம் நடராஜ பெருமாளை தரிசிக்க சேர சோழ பாண்டிய விக்ரமர்களின் வழிவந்த மன்னர்கள் சிதம்பரத்தில் ஒன்றாக சேர்ந்தனர். அவர்கள் 4வரும் 4 திசைகளிலும் நெடிதுயர்ந்த கோபுரங்களை ஒரு ஆண்டிற்குள் கட்டி முடிக்க வேண்டும் என்று சங்கல்பித்து கொண்டனர். முதலில் தங்களது கோபுரத்தை எவர் கட்டி முடிக்கின்றாரோ அவரே சிரேஷ்டர் என்று கருதப்படுவர் என்றும் தீர்மானித்து கொண்டனர். தங்கள் நாட்டின் சிற்பிகளை அழைத்து அவர்களுக்கு பட்டாடைகளையும் பலவித பொருட்களையும் அளித்தனர். கிழக்கு திசையில் சேர மன்னனும் மேற்கு திசையில் பாண்டிய மன்னனும் விக்ரமன் வடக்கு திசையிலும் தெற்கு திசையில் சோழ மன்னனும் கோபுரத்தை நிர்மாணிக்க தொடங்கினர். கல்யாண சோழன் பிள்ளையாரை வணங்கி ஆலய பணியை தொடங்கினான். சிவகாம சுந்தரி உடனுரை சபாபதியை தனது துணைவியுடன் வணங்கினான். அன்று மன்னனுடைய கனவில் எம்பெருமான் தோன்றி, மன்னா, சேர விக்ரம பாண்டிய மன்னர்களில் நீயே எனக்கு உகந்தவன். நீ சிவகங்கை தடாகத்தின் கரையில் 1000 கால் மண்டபத்தை கட்டுவாயாக. தென் திசையில் கட்டும் கோபுரமே விரைவில் நிறைவு பெறும். சிவத்தொண்டு செய்வதால் நீ சிவப்பேற்றை அடைவாய். உனது திருப்பணிகளுக்கு விஸ்வகர்மாவின் வழி வந்தவர்கள் உதவி செய்வார்கள். அவ்வழியில் வந்தவர்களை கொண்டு நான் உன் பாட்டனார் கரிகால சோழன் தஞ்சையில் பெரிய கோயிலை கட்டினான் என்று கூறி மறைந்தருளினார். மன்னன் அதிகாலை மகிழ்வுடன் எழுந்தான். சிற்பி சோமவர்மாவின் வம்சத்தில் வந்த சௌரவர்மா என்ற சிற்பியை அழைத்தான் கல்யாண சோழன். அவனுக்கு பணமும் பட்டாடைகளையும் அளித்தான். ஒரு ஆண்டிற்குள் கோபுரத்தையும் 1000 கால் மண்டபத்தையும் முடிக்க வேண்டும் என்ற அரசனது நிபந்தனையை சௌரவர்மா ஏற்றுக்கொண்டார். 4 மன்னர்களும் தங்கள் தங்கள் கோபுர திருப்பணியை மேற்கொண்டனரே அன்றி ஒரு ஆண்டிற்குள் அது நிறைவேறவில்லை. சோழ மன்னன் கட்டிய கோபுரம் ஒரு ஆண்டிற்குள் முடிந்ததால் மற்றவர்களை காட்டிலும் சோழ மன்னனே சிறந்தவன் என்ற அசரீதி ஒலித்தது. மகிழ்ந்த மன்னன் இறைவனை வணங்கி தலைநகர் சென்றான். அவனுக்கு ஒரு புதல்வன் தோன்றினான். அவனுக்கு பத்ர சோழன் என்ற பெயரிட்டனர். இவனுடைய திருமண பருவத்தில் திருமணத்தை முடித்து அரசு பொறுப்பை தனது மைந்தனிடம் கொடுத்துவிட்டு தனது 76வது வயதில் இறைவன் திருவடியை பற்றினான் மன்னன். இவனது மைந்தன் பத்ர சோழன் தனது முன்னோரை போலவே தரணியை ஆட்சி செய்தான். சுயம்புலிங்க கஷேத்திரங்களையும் பழுதடைந்த ஆலயங்களையும் புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொண்டான். தனது முன்னோர்கள் கட்டிய ஆலயங்களை தவிர எஞ்சிய ஆலயங்களுக்கும் திருப்பணி செய்தான். திருக்கோடிக்கா, சாயாவனம், வேதாரண்யம், திருவேழிமிழலை, திருக்காலப்பேறு, இரும்பூளை, கும்பகோணம், வைத்தீஸ்வரன் கோயில் முதலிய ஸ்தலங்களில் உள்ள ஆலயங்களுக்கு திருப்பணியை செய்தான். இதனை தவிர புண்ணிய ஸ்தலங்களிலும் சிவாலயங்களை எழுப்பினான். இந்த மன்னனுக்கு நீண்ட காலமாக மகப்பேரின்றி சிவனை குறித்து தவம் இயற்றினான். இவனுடைய தவத்திற்கு மகிழ்ந்த இறைவன் இவனது கனவில் தோன்றி, மன்னா, நீ பல ஆலயங்களுக்கு திருப்பணியை செய்து இறுதியில் நீ கைலாய பதவியை உனது துணைவியுடன் பெறுவாய் என்று எம்பெருமான் கூறினார். அது கேட்ட மன்னன் பத்ரசோழன், சுவாமி, எனக்கு மழலை செல்வம் இல்லையே, எனது குலம் வளர அருள வேண்டும் என்று வேண்டினான். இது கேட்ட சிவபெருமான், மன்னா, உமது குலத்தில் புகழ் நிலைத்திருக்கும் பொருட்டு பல ஆலயங்களை கட்டி இருக்கிறீர்கள். அவை அனைத்துமே உங்களுடைய படைப்புகள். அந்த கற்றளிகள் உள்ள நாள் வரை உங்கள் புகழும் நிலைத்திருக்கும். மேலும் பல புண்ணிய செயல்களை செய்துள்ள உங்களது குலம் உன்னுடன் முற்று பெறட்டும். இக்கலியில் உங்கள் சந்ததி இனி தொடர வேண்டாம். உனக்கு பிறகு யவனர்கள், ஆந்திரர்கள், திராவிடர்கள்
மன்னர்கள் ஆகியோரின் ஆட்சி ஏற்படும். இவர்கள் சோழ நாட்டையும் பாண்டிய நாட்டையும் ஆட்சி செய்வர். 4 வருணத்திலும் எனது பக்தர்கள் தோன்றுவர். அவர்கள் காவிரி கரைகளிலும் தாமிரபரணி நதிக்கரையிலும் வசிப்பர். சிவஸ்தலங்களில் வசித்து பெரும் புண்ணியத்தை பெறுவர் என்று சிவபெருமான் கனவில் கூறியருளி மறைந்தார். சிவபெருமான் கூறியவாறு சிவாலயங்களை கட்டினான். 16 விதமான தானங்களை அந்தணருக்கு வழங்கினான். கன்றுடன் கூடிய ஆயிரக்கணக்கான பசுக்களை வழங்கினான். இறைவன் கூறிய வண்ணம் வானுலக ரதம் ஒன்று தோன்றியது. அதில் பத்ர சோழனும் அவனது துணைவியாரும் ஏறிக்கொண்டனர். தேவர்கள் மலர் மாதி பொழிந்தனர். வானவர் வாத்தியங்களை இசைத்தனர். அரம்பையர் நடனமாடினர். பத்ர சோழன் வரையுள்ள சோழ மன்னர்கள் அனைவரும் சிவகணங்களாக திகழ்ந்தனர். சோழ மன்னன் தேவேந்திரனை போல் திகழ்ந்தார். சிவபக்தர்களில் முதன்மையானவராக திகழ்ந்தார். திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் எப்பொழுதும் அணிந்திருந்தனர். சிவாலயங்களை எழுப்பி மக்களுக்கு தொண்டு செய்தனர். இப்படிப்பட்ட சோழ மன்னரது சரித்திரத்தை கேட்பதால் அனைத்து பாவங்களும் அழிகின்றன. விரும்பிய பறையனை கேட்பவர் அடைவார். சூதமுனிவர் கூறுகிறார், குலோத்துங்கனுக்கு இறைவன் சோழ மன்னன் என்ற பட்டம் கட்டி அவனுக்கு செல்வம் நல்கினான். இவன் மைந்தன் தேவச்சோழன். தேவச்சோழன் பல சிவாலயங்களை கட்டினான். இதனால் சிவப்பேற்றை அடைந்தான். இவன் மைந்தன் சசிசேகர சோழன். சசிசேகர சோழன் இவன் காவிரியில் 2 மருங்கிலும் கரையை திடமாக எழுப்பினான். மேலும் காவிரியின் குறுக்கே அணை எழுப்பினான். இவன் மகன் சிவலிங்க சோழன். சிவலிங்க சோழன் பல சிவாலயங்களை எழுப்பினான். நீதி வழுவாது பசுங்கன்றினுக்கு தனது மைந்தனை தேர்காலில் இட்டு நீதி காத்தவன். இவன் மைந்தன் வீர சோழன். வீர சோழன் காவிரி நதிக்கரையில் பல ஆலயங்களை கட்டியவன். இவன் மகன் கரிகால சோழன். கரிகால சோழன் பெருங்கோயிலை கட்டியவன். இவன் மகன் பீம சோழன். பீம சோழன் இவன் தஞ்சையில் சங்கர நாராயணர் கோவிலையும் மற்றும் பல ஆலயங்களையும் எழுப்பியவன். இவன் மகன் ராஜேந்திரன். ராஜேந்திர சோழன் தனது புய வலிமையால் அனைத்து பாண்டிய சேரர்களை வென்றவன். இவன் பல ஆலயங்களை கட்டியவன். இவன் மகன் வீரமார்த்தாண்டன். வீரமார்த்தாண்ட சோழன் இவன் பல சிவாலயங்களையும் வைஷ்ணவ ஆலயங்களையும் கட்டுவித்தான். கொங்கணேசர் ஆலயத்தை கட்டினான். இவனுக்கு புகழ்ச்சோழன் பிறந்தான். புகழ்ச்சோழன் இவன் முருக பக்தன். மேல வீதியில் உள்ள முருகன் ஆலயத்தை கட்டினான். மற்றும் 8 சக்திகளின் ஆலயங்களையும் கட்டினான். இவன் மகன் ஜெயச்சோழன். ஜெயச்சோழன் இவன் தனது முன்னோரை போல பல ஆலயங்களை கட்டினான். இவன் மகன் கனகச்சோழன். கனகச்சோழன் இவனது ஆட்சி காலத்தில் திருவலஞ்சுழியில் காவிரி நீர் பாதாளத்தில் ஓடி மறைந்தது. இதனால் மக்கள் வருந்தினர். அதற்குரிய பரிகாரங்களை செய்தான். இவன் மகன் சுந்தர சோழன். சுந்தர சோழன் மறையோனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை திருவிடை மருதூர் என்னும் பதியில் போக்கிக் கொண்டான். இடைமருதூர் மகாலிங்க சுவாமி ஆலயம், திருபுவனம் பயஹரேசர் ஆலயம் முதலிய பல ஆலயங்களை எடுத்தான். இவன் மகன் காலகாலன். காலகால சோழன் திருப்பனந்தாளில் குனிந்திருந்த லிங்கத்தை நிமிர்த்தியவன். பல ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தவன். இவன் மகன் கல்யாண சோழன். கல்யாண சோழன் சிதம்பரத்தில் உள்ள கோபுரத்தையும் 1000 கால் மண்டபத்தையும் கட்டியவன். இவன் மகன் பத்ர சோழன். பத்ர சோழன் இவன் தனது முன்னோர்களைப் போலவே பல ஆலயங்களை கட்டினான். இப்படியாக 16 சோழ மன்னர்கள் சிவாலய திருப்பணியை செய்தார்கள். இதனால் இவர்கள் அனைவரும் சிவகணங்களாக என்றும் திகழ்கின்றனர். அந்த சிவகணங்களின் சரித்திரமே மேலே கூறியவை. இவர்களின் சரித்திரத்தை கேட்டவர்கள் இகத்தில் பல சுகங்களையும் பரத்தில் சிவப்பேற்றையும் அடைவார்கள். 29ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.